ஒரு டிஸ்க்ளைமர். இந்த வீடியோ முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை. இது எந்த ஒரு விதமான ஃபினான்ஷியல் அட்வைஸும் அல்ல. நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது ஃபினான்ஷியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். எதுக்காக இந்த வீடியோ ஓப்பன் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக ஒரு சரியான வீடியோக்குள்ளே தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்றத என்னால் சொல்ல முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். நம்மள எல்லாருக்குமே தெரியும், ஒரு லோன் அப்படின்றதுக்கு வட்டி வாங்கிக்கிட்டு தான் நமக்கு கொடுக்குறாங்க. மாதம் இஎம்ஐயில் அதை நம்ம கட்டுறோம் அப்படின்றது தெரியும். ஆனால் அந்த வட்டி கால்குலேஷன் அப்படின்றது நமக்கு தெரியுமா? அந்த வட்டியை நம்ம எப்படி பார்க்கறது? நம்ம வட்டின்றாங்க, அந்த வட்டி கால்குலேஷன் அப்படின்றது சுத்தமாக நமக்கு ஐடியா கிடையாது. இதனால் நமக்கே தெரியாமல் நம்ம பெரிய தொகைகள் அப்படின்றத கட்டிக்கிட்டு வரோம். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன், வீடியோவை முழுமையாக பாருங்கள். நம்ம லோன் ரிலேட்டடாக எக்கச்சக்கமான வீடியோஸ், அப்ளிகேஷன் ரிவ்யூஸ்லாம் நிறையா போட்டிருக்கோம். நம்மளுடைய லோன் ஆப் தமிழில், நம்மளோட விடி தமிழில் லோன் ரிலேட்டடாக எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கேன். மறக்காமல் அதெல்லாம் போய் பார்க்கலைன்னா பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் அதாவது வட்டி, லோன் அமௌண்ட்டு, இன்ட்ரெஸ்ட்டு, டென்யூர் ரேட் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நமக்கு இந்த வட்டி விகிதம் அப்படின்றத நமக்காக கொடுக்குறாங்க. ஒரு சிம்பிள் கிளியரான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு 1,00,000 ரூபா லோன் அமௌண்ட்டு இருக்குது. இந்த லோன் அமௌண்ட்டை நீங்கள் 12% வட்டியில் திரும்ப செலுத்த போகிறீங்க. அதுவும் ஒரு வருஷத்தில் நீங்கள் இந்த லோன் அமௌண்ட்டை திரும்ப செலுத்திடணும். உங்களுக்கு டோட்டலாக கால்குலேஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, 1,00,000 ரூபா 12 × 100 போடும் பொழுது உங்களுக்கு 12,000 வட்டி விகிதம் அப்படின்றது இதில் வருதுங்க. ஒரு வருஷத்துக்கு 12,000 அப்படின்ற வட்டி அப்படின்றது வருது. டோட்டலாக நீங்கள் எவ்வளோ கட்டுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிரின்சிபல் அமௌண்ட்டு 1,00,000 இருக்கட்டும் சரி, அதுக்கப்புறம் 12,000 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும் சரி, அதாவது 12% இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு டோட்டலாக 1,12,000 நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அப்போது ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், 12% அப்படின்னா நீங்கள் வருஷத்தில் தான் கால்குலேட் பண்ணணும். வருஷ கணக்கு வரும் பொழுது தான் இந்த 12 அப்படின்றது டேலி ஆகும். இப்போ நீங்கள் இதுவே வந்துட்டு ஒரு 6 மாதத்தில் கட்ட போகிறீங்க, அதுக்கு 12% வட்டி போட்டிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இது அப்படியே பாதியாக மாறும். இது பாதியானா 6,000 அப்படின்றது இந்த இடத்துல வரும். வட்டி விகிதம் அப்படின்றது உங்களுக்கு 6,000 வரும். 6 மாதத்துக்கு நீங்கள் இந்த ஒரு வட்டி விகிதத்தை கட்டுவீங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான ஒன்று தாங்க, ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். இதில் நமக்கு அதாவது நம்ம இந்த லோனை வந்துட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்ற பட்சத்தில் 1,00,000 ரூபாயில் நமக்கு கம்மியான அமௌண்ட் வரும். ஏன்னா ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணுவாங்க. இந்த சிவில் ரிப்போர்ட் பண்ணுறது, இப்போ நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு டாக்குமெண்ட் வரும். சிவில் எப்படி ரிப்போர்ட் பண்ணுவாங்க, டேரெக்டாக இவர் எடுத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி வெறும் ஆதார் கார்டை மட்டும் வச்சு கொடுக்க முடியாது. டீட்டெயிலெல்லாம் வச்சு சிவில் ரிப்போர்ட்டிங் அப்படின்றது நடக்கும். இதுக்கான ப்ராசஸிங் லீகல் டாக்குமெண்ட் அப்படின்றது எல்லாமே போகும். இந்த டாக்குமெண்ட் எல்லாத்துக்குமே இவங்க பணம் உங்ககிட்ட இருந்து தான் வாங்குவாங்க. சில 7 நாள் அப்ளிகேஷன் இல்லை சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ் தான் சார் உங்கள்கிட்ட கேட்குறான் அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய பேர் மோசடி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது முன்பணம் கேட்குறாங்க, முன்னாடி இஎம்ஐ கட்டுங்க, இல்லை நீங்கள் ஒரு வட்டி கட்டுங்க. அதாவது எப்படின்னா, நமக்கு இன்சூரன்ஸ் கொடுப்பாங்கள்ல, அந்த இன்சூரன்ஸை கட்டுங்க, இந்த மாதிரிலாம் நம்மக்கிட்ட கேட்டு முன்பணம் அப்படின்றது வாங்குவாங்க. ஸோ அதெல்லாமே இருக்குது. ஜிஎஸ்டி வாங்குவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த அமௌண்ட்டு தான் இது எல்லாமே. அதாவது எப்போவுமே சரி, ஆர்பிஐ ரூல்ஸ் படி ஒரு லோன் தரும் பொழுது அந்த லோன் அமௌண்ட்டு கொடுக்கும் பொழுது டோட்டலாக அதில் தான் நீங்கள் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கணும். ஆனால் லோன் வாங்க வர்றவங்கள்ட்ட நீங்கள் காசு வாங்கக்கூடாது அப்படின்றது. ஏன்னா அவங்களே 10 பைசா இல்லாமல் தான் காசுக்காக இங்கே வராங்க. அப்போ அவங்கள்ட்ட போயிட்டு இவங்க காசு கேட்டால் எப்படி, எந்த விதத்தில் நியாயம்? சரி, ஓகே, அப்படி தான் இதாகிட்டு இருக்குது. அந்த பணம்லாம் எடுத்துப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் கால்குலேட் பண்ணிக்காதீங்க. இதில் எங்கே 1,00,000 ரூபா கொடுத்தாங்க, 1,00,000 அதாவது 96,000 தானே கொடுத்தாங்க, இல்லை 95,000 தானே கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி கால்குலேஷன் பண்ணிக்காதீங்க. அது ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஃபைனான்ஸுக்கும் அப்ளிகேஷனுக்கு தகுந்தப்போ அது டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அப்போது நம்ம இந்த கால்குலேஷன் போட்டு பார்க்கும் பொழுது, நம்ம ஆல்ரெடி கால்குலேஷன் போட்டு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதை நம்ம மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம கால்குலேட் பண்ணும் பொழுது அது எவ்வளோவா நமக்கு வருதுன்னா 8,885 ரூபா வருதுங்க. மந்த்லி நம்ம இஎம்ஐ கட்ட மாதிரி, அதாவது நான் குவார்ட்டர்லி அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த ஒரு இதில் நம்ம போடும்போது இந்த ஒரு அமௌண்ட் அப்படின்றது வருது. அதில் நம்ம டோட்டலாக 1,620 ரூபா
ஸோ இதில் டோட்டல் அமௌண்ட் அப்படின்றது நம்ம கட்டுற மாதிரி வருது, வட்டி விகிதம் அப்படின்றது இந்த அமௌண்ட் அப்படின்றது இருக்குது. இப்போ இது ஒரு பக்கம் இருந்துரும். இதில் நிறைய பேருக்கு சில குழப்பங்கள் ஏற்படும். இதில் வந்துட்டு சில லேட் பேமெண்ட் எல்லாம் ஆட் ஆகுங்க. இப்போது நம்ம லேட் பேமெண்ட் பண்ணுறோம்னா அந்த கேட்டகரி தனி, அதை நம்ம வந்துட்டு விட்டுறணும். ஸோ இந்த லேட்டு தனி, இந்த இதெல்லாமே எல்லாமே தனி. இதில் என்னென்னலாம் ஆட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் முழுக்க நீங்கள் 1 மாதம் கட்டலை அல்லது 2 மாதம் கட்டலை அல்லது 3 மாதம் கட்டலை, அப்போ இந்த 1 மாதத்துக்கு எவ்வளோ வந்துட்டு உங்களுக்கு லேட் பேமெண்ட் சார்ஜஸ், அதாவது பெனால்ட்டி. இது வட்டி கிடையாது, பெனாலிட்டி. ஸோ இது 1 மாதத்துக்கு வந்துட்டு 450, இன்னொரு மாதத்துக்கு 450, இன்னொரு மாதத்துக்கு 450. அப்போ ஆக மொத்தம் உங்களுக்கு 1 மாதத்துக்கு ஒரு தடவைலாம் இசிஎஸ் ப்ரெசென்ட் பண்ண மாட்டாங்க. அது ஒரு 2-3 தடவை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதிகமாக கூட ஒரு சிலர்லாம் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். பட் இதில் வந்துட்டு நம்ம 1 மாதம் கணக்கு வச்சுக்கிட்டாலும் இதில் ஒரு உங்களுக்கு லேட் பேமெண்ட் சார்ஜஸ் அப்படின்றது வருதா, இதை நீங்கள் வட்டி கூட இங்கே எங்கேயுமே ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களும் இங்கே இருக்கக்கூடிய வட்டி விகிதத்தை எடுத்துகிட்டு வந்து இதில் சேர்க்கவே மாட்டாங்க. அப்போது இந்த லேட் பேமெண்ட்டு தனியாக இருக்கும். இந்த லேட் பேமெண்ட் அப்படின்றத தான் நம்ம வட்டின்னு குழப்பிக்கிறோம். இது வட்டி கிடையாதுங்க. நீங்கள் வேவர் வாங்கும் பொழுது இந்த லேட் பேமெண்ட் இந்த 3 மாதம் கட்டல, இதில் வந்துட்டு ஒரு அமௌண்ட் வந்திருக்கும், அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் வேவர் உங்களுக்கு வந்துட்டு வராது. அதுக்கு மட்டும் தான் வரும். இந்த அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேவர் வரவே வராது. இது வட்டி விகிதம் நீங்கள் எடுக்கிறீங்க, கட்டுறீங்க, இது வேறு விஷயம். டிலே பண்ணதுனால இதில் இம்பேக்ட் ஆனது தான் இந்த ஒரு தொகை அப்படின்றது வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ இதில் நீங்கள் டிலே பேமெண்ட் பண்ணிங்கன்னா வேவர் வாங்கலாம். இப்போ இவங்க ஒரு பவுன் சார்ஜஸ் எல்லாமே போட்டாங்களா, பேங்க் தரப்புலேருந்து ஒரு பவுன் சார்ஜஸ் போடுவாங்க. அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். நீங்கள் எந்த பேங்க்கில் இசிஎஸ் கொடுத்துருக்கீங்களோ அதுலேயும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பவுன் சார்ஜஸ் அப்படின்றது வந்துட்டு போடுவாங்க. ஸோ அந்த பவுன்ஸ் எல்லாமே சேர்ந்து அப்போ 1 மாதத்துக்கு உங்களுக்கு 2-3 பவுன்ஸ் அப்படின்றது வரும். அதனால தான் ஒரு தடவை பவுன்ஸ் பண்ணி ஒரு 5-6 மாதம் கட்டாமல் விட்டுட்டாலே அந்த ஒரு அக்கௌண்ட் அப்படின்றத ரெக்கவர் பண்ணவே முடியாது, வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சரி, ஓகே. மற்றபடி இந்த வட்டி விகிதம் அப்படின்றது நீங்கள் பெரிய தொகைக்கு போகக்குள்ள, இப்போ இது சின்ன தொகை அப்படின்றதான இந்த கால்குலேஷன் உங்களுக்கு ஓகே. பெரிய தொகைக்கு போகிறீங்க, ஏன்னா இதிலே காம்ப்ளிகேட்டடாக குழப்பமாலாம் வரும். அது எல்லாமே நீங்கள் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்க்கும் பொழுது அவங்களே இந்த கால்குலேஷன் அப்படின்றத கொடுத்துருவாங்க. அதாவது வந்துட்டு 10,000க்கு இவ்வளோ வட்டி, நீங்கள் வந்துட்டு 1 லட்ச ரூபாய்க்கு இவ்வளோ வட்டி, 10 லட்ச ரூபாய்க்கு இவ்வளோ வட்டி அப்படின்ற மாதிரி கால்குலேஷன் கொடுத்துருவாங்க. இப்படி தான் நம்ம கால்குலேஷன் பண்ணோம். இதுவே இதில் இன்னொரு சைபர் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இதை வந்து 10 லட்சமாக நம்ம மாற்றிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் அதில் 12% வட்டி அப்படின்னா, அப்போ இங்கே வரக்கூடிய வந்துட்டு இந்த 10,000 நம்ம எக்ஸ்ட்ரா கட்டுற பார்த்தீங்கன்னா 12,000, அந்த 12,000 அப்படின்றது அப்படியே 1.20 மாறும். ஸோ இப்படி தான் உங்களுக்கு கால்குலேஷன் அப்படின்றது போட்டுக்கணும். இதை தான் உங்களுக்கு பிரித்து உங்களுக்கு ஒரு இஎம்ஐ அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ வட்டி விகிதம் அப்படின்றது ரொம்ப ஈஸி தான். அதை பற்றி நீங்கள் ஜஸ்ட் நார்மலாக பார்த்தா போதும். நீங்கள் போய் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி வட்டி விகிதம் போட்டிங்கன்னா அது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிடும். அதுவே நீங்கள் இந்த பேங்க்கு நிறைய பேங்க்கில் வச்சுருக்கிறாங்களே, எஸ்பிஐயில் இருக்குது, ஐசிஐசியில் இருக்குது, இதில் எல்லாத்துலேயுமே அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போகும்போது பர்சனல் லோன் கால்குலேஷன் இருக்குது. அப்போ இதே பேட்டர்னில் தான் மற்ற லோன் எல்லாமே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற லோனும் இருக்குது தான். ஆனால் இதில் மேஜரான விஷயங்கள் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். ஏன்னா அது ரெப்போ ரேட், இப்போ ஹோம் லோன்னாக போட்டிங்கன்னா ரெப்போ ரேட் பிரகாரம் அது மாறும், ஏறும், இறங்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ நம்ம சொன்னது முழுக்க எல்லாமே பர்சனல் லோனுக்காக மட்டும்தான். ஓகே கைஸ், இதில் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்ததுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய். வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய 8 வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது. இது எந்த ஒரு வகையான பினான்சியல், லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல. நீங்கள் லோன், இஎம்ஐ, NACH, ECS, EMI, ஹோம் லோன், பிசினஸ் லோன், பர்சனல் லோன், மார்ட்கேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு பினான்சியல் அட்வைசர் அல்லது நிதி ஆலோசகரை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது. இந்த வீடியோ முழுக்க எஜுகேஷனல் அவேர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. இந்த வீடியோ பினான்சியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது.